வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு கர்நாடகா ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு போண்டா ரெசிபியும் அது கூட சைட் டிஷ்க்கு ஒரு சூப் ரெசிபியும் பார்க்க போகிறோம். இது வந்து பாசிப்பயிரை வச்சு பண்ணுற ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு. 10 பல் பூண்டு வந்து உரிக்காமல் தோலோடையே நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம். பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிடலாம். இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா வாசம் வர ஒரு 10 செகண்ட் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் பாசிப்பயிறு வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த சூப்புக்கு. இப்போ நல்ல வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த இட்டி எடுத்து வச்சுருந்தேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற தக்காளி வந்து 2 தக்காளி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா மசிய வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா சூப்பில் வந்து கொஞ்சம் முழுசாக கிடந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி வந்து ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நல்லா கொலைய வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி இது. அந்த போண்டா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நார்மலாக சூப் வந்து நல்லா வாட்டரியாக தான் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம்
மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் லெமன் ஜூஸும் புழிஞ்சு விட்டுடலாம். இந்த எம்மியான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம உளுந்து வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். வந்து நம்மளோட சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போண்டாவுக்கு வந்து நான் உளுந்து மட்டும் நல்லா ஊற வச்சு அது வந்து கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, நல்லா உளுந்து அரைச்சி எடுத்தோடனே நம்ம இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே போண்டா போட்டு எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும். இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் நம்ம காம்போவாக சாப்பிடும்போது. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதுதான் நம்மளோட எம்மியான போண்டா சூப் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. நன்றி.